சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு போக போக தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மதுவோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. அவர் இறக்கும் போது மதுவை நல்லபடியா பாத்துக்கோன்னு என்கிட்டதான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனாரு. அப்படியெல்லாம் அவர் குழந்தைய ரோட்ல விட்டுட்டு போல. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியேன்னு தெரிஞ்சா எங்க மாமா மனசு வருத்தப்படுவார்னு தெரிஞ்சுதா அவருக்கு சொல்லல. வேற வழி இல்லாம அவர் பெத்த குழந்தைய என் வீட்டுல வச்சு ஒரு அனாதை பொண்ணு மாதிரி வளர்த்த. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? என்னடா அவர் குழந்தை நம்ம வீட்டுல ஏதோ ஒரு அனாதை பொண்ணு மாதிரி வளர்றாளேன்னு நான் எவ்வளவு அழுத்திருக்கேன் தெரியுமா? ஆனா கடவுள் எப்படியோ யார் மூலமாவோ அந்த உண்மைய வெளியில கொண்டு வந்துட்டாரு. அப்பெல்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு அழுது இருக்கும். இது எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு என் ஹஸ்பண்ட் குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொன்னா எப்படி? அப்படிலாம் அவரு ஏமாத்திட்டு போல சிந்து. என் ஹஸ்பண்ட் நல்லவர்னு மத்தவங்கள எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். நான் நம்பினா போதும். அவரு மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. ஒன்னும் தெரியாத நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா அது அவர் கொடுத்த கான்பிடன்ஸ் தான். அதெல்லாம் உனக்கு தெரியாது சிந்து. அதனாலதான் இப்படி பேசுற. போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் புருஷன் யாரையும் ஏமாத்திட்டு போகல. மதுவோட அம்மாவுக்கு அவர் கூட வாழ கொடுத்து வைக்கல. வேற என்னன்னு சொல்றது? என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷன் லவ் பண்ணது தப்பா சிந்து? லவ் பண்ண பொண்ணு இறந்து போச்சுன்னு தான் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவோ நடந்த ஒரு தப்புக்காக இப்ப வரைக்கும் எல்லாரும் அவரை குறை சொல்றாங்களே, அது எந்த வகையில நியாயம்? சாரி செவந்தி, இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணையும் வச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பிறந்ததுதான் மது அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. சாரிலாம் எதுக்கு சிந்து? நீ வேற யார் பத்தியும் சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ என் புருஷனை பத்தி இப்படி பேசிட்டியே, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. சாரி செவந்தி, உங்க ஹஸ்பண்ட் நல்லவர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எல்லா ஆம்பளையும் நல்லவங்கன்னு சொன்னா அதை என்னால ஒத்துக்க முடியாது. நானும் அப்படி சொல்லலையே. ஏன் ஹஸ்பண்ட் நல்லவர் தானே சொன்னேன். சாரி, நான் கோவத்துல சந்தேகப்பட்டு ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன். உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிந்து. வா சாமி கும்பிடலாம். சிஸ்டர், இன்னும் ஏன் இவங்க இங்கே இருக்காங்க? நேத்தே இவரை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னல. டாக்டர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டாக்டர். ஈவினிங் நானே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேனே. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கு சார் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? நேத்தே டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. போகாம இங்கே இருந்தா என்ன சார் அர்த்தம்? சிஸ்டர், வாட் இஸ் திஸ்? டாக்டர், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துக்கிறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மிஸ்டர் வீரா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம போற பேஷண்ட்டுக்கு உங்களால அவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும். புரியுதுங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். டாக்டர், இவ்ளோ தூரம் பார்த்துட்டீங்க. இன்னைக்கு சாயந்தரமா நானே போயிடுறேனே. என் பொண்ணு வருவா. அவ வரும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அவ வர்றதுக்கு முன்னாடியே என்ன நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சு அவ மறுபடியும் சிங்கப்பூருக்கே கிளம்பி போயிருவா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். என்ன பேசுறீங்க நீங்க?
உங்க பொண்ணு வருவாங்கங்கிறதுக்காக நாங்க உங்களை இங்கேயே படுக்க வச்சிருக்க முடியுமா? ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் வீட்லயே பேசி முடிச்சுக்கங்க. அதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ப்ளீஸ் கெட் லாஸ்ட். இல்ல டாக்டர், என் பொண்ணு கிளம்பி போயிட்டான்னா என் பேரனுக்கு மொட்டை அடிக்க முடியாது. மொட்டை அடிக்கலன்னா செவந்தி மனசு கஷ்டப்படும் டாக்டர். மிஸ்டர் வீரா, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஏங்க, ஏதோ பேரனுக்கு மொட்டை அடிக்கணும் செவ்வந்தி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செவ்வந்தி யாரு, பேரன் யாரு? ஏங்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல நீங்க கிளம்புங்க. ஏங்க இந்த மாதிரி பொய் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தப்பா தெரியலையா உங்களுக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க. அப்பா, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப உண்மையாவே உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லிருக்கீங்களா? மேடம், நீங்க தான் இவரோட டாக்டரா? ஆமா டாக்டர். தயவு செய்து இவரை கூட்டு போங்க மேடம். இவர் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காரு. நீங்க இங்க இருக்கணும், ஏதோ இவர் பேரனுக்கு மொட்டை அடிக்கணும்னு என்னென்னமோ பேசுறாரு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்க. கொஞ்சம் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்க பிரச்சனையில எங்களையே டென்ஷன் ஆக்குறீங்க. ப்ளீஸ் கிளம்பி போங்க மேடம். ஏன்பா, என்ன இதெல்லாம்? நான் உங்களுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு அங்கிருந்து எவ்வளவு பதட்டப்பட்டு ஓடி வந்தேன் தெரியுமா? நீங்க என்னடானா டாக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. மா, உன்னையும் தான். நீ தானே போன் பண்ணி சொன்ன, அப்படி அழுதுகிட்டு சொன்ன. 2 பேரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திருக்கீங்கல்ல. ரகு, பாத்தீங்களா இவங்கள? என்ன இந்தியா வர வைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் போய் பேசிருக்காங்கன்னு பாத்தீங்களா? மாமா, என்ன மாமா நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? மாப்பிள்ள, உங்களை இங்க வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாப்பிள்ள. அதுக்காகத்தான் இப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா நீங்க ஏதோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? பொய் சொல்லி வர வச்சது என்ன? பூர்ணி, உன்னை இப்படி பொய் சொல்லி வரவழைக்கணும்னு எனக்கு என்னமா ஆசை. செவ்வந்தி ஏதோ வேண்டுதல் பண்ணிருக்கா. சரி வந்துட்டு போறேன்னு நீ ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு வரவே முடியாதுன்னு சொன்னா எப்படிமா? விடிஞ்சு எந்திரிச்சதுமே அவன் நம்ம வீட்டுல தாம்மா வந்து நிக்கிறா. குழந்தைய கொடுத்தவ நிக்கதானம்மா செய்வா. கொஞ்சமாவது நீ எங்களை பத்தி யோசிச்சியா? நீ பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்ட. எந்த பிரச்சனை வந்தாலும் செவ்வந்தி நம்ம வீட்டு கதவை தாமா தட்டுறா.